குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க திவ்யா. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகே, டே 15க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கான ஸ்கீம்ஸ். ஓகே, குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். சரி, ஓகே. இன்னைக்கான சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். இன்னைக்கு ஜல் ஜீவன் மிஷன். ஸோ ஜல் ஜீவன் மிஷன், இந்த மிஷன் எதுக்காக, யாருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோட யூஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஜல் அப்படின்னா வாட்டர், நீர் அப்படின்ற பொருள் நம்மளுக்கு. ஓகே, ஜல் அப்படின்னா வாட்டர். ஸோ இந்த ஸ்கீமை எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 15 ஆகஸ்ட் 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் லான்ச் பண்ணியிருப்பா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு மோடி லான்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ மோடி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஜல் சக்தி. ஸோ வாட்டர் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் டிபார்ட்மெண்ட், அதுதான் ஜல் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கீம், அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்துட்டு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட மோட்டோ என்ன, எதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா வீடுகளிலுமே வந்து தண்ணீர் வசதி இருக்கணும். ஸோ தண்ணீர் வசதி இல்லாமல் எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணது அது ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது. ஸோ போத் வந்துட்டு அர்பன் ஏரியாஸ்லயும் இருக்கட்டும், ரூரல் ஏரியாஸ்லயும் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு தண்ணீர் இருக்கணும். தண்ணீர் இல்லாத எந்த வீடுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்தது அது ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு மோட்டோவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹர் கர் ஜல். ஹர் கர் ஜல் அப்படின் போது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு தண்ணீர் தேவை. ஒரு வீடுகளுக்குமே வந்துட்டு தண்ணீர் தேவை. இது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேசஸ்ல வந்து வாட்டர் சப்ளை வச்சிருப்பாங்க. நிறைய வாட்டர் சப்ளைஸ் வச்சிருப்பாங்க, டேப்ஸ். ஸோ பொது குடிநீர், இப்போ தனியே இப்போ ஒரு தெரு இருக்கு அப்படின் போது அந்த தெருக்கு காமனா ஒரு வாட்டர் லைன் பைப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு வாட்டர் சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஜல் ஜீவன் மிஷன். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட இயர், இது வந்துட்டு எதுக்காக இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, அட் பிரசன்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு போது நம்ம 2025ல வந்துட்டு இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா வீடுகளிலுமே வந்துட்டு இந்த ஸ்கீம் மூலியமா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நாங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். எல்லார் வீட்டுக்குள்ளயும் வந்து டேப் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி நம்மளுக்கு 80% வீடுகள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டேப்பை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வாட்டர் சப்ளை இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 80% ஆஃப் வீடுகள்ல வந்துட்டு வாட்டர் சப்ளைவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அட் பிரசன்ட் டேட்டா 2026ல மார்ச். நம்மளுக்கு மார்ச்ல வந்த டேட்டா 80% வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ரொபாட்டிக்ஸ் பத்தின ப்ரோக்ராம் எங்க லான்ச் ஆயிருக்கு? ரொபாட்டிக்ஸ் பத்தின ப்ரோக்ராம் எங்க லான்ச் ஆயிருக்கு, எந்த இடங்கள்ல வந்துட்டு லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது நியூ டெல்லி. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெங்களூர், அப்புறம் ஹைதராபாத். ஸோ ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் பத்தி ரீசெண்டா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நடத்தியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எங்க லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு நியூ டெல்லியில இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ரொபாட்டிக்ஸ் பத்தி நம்ம ஏன் படிக்கிறோம்? ஏன்னா ரொபாட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்ல வருவாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிட் 1லே வருவாங்க. நம்மளுக்கு யூனிட் 1 கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ரொபாட்டிக்ஸ் வருவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம், ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு சமீபத்தில் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. சமீபம் அப்படின்றத தாண்டியுமே 2026ல இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஓகே, அடுத்தது மார்ச் 14 டேவை நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மார்ச் 14 டேவை நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்ணுவோம் சொல்லுங்க. மார்ச் 14 என்ன டேவா செலிப்ரேட் பண்ணுவோம்? ஓகே, மார்ச் 14 வந்துட்டு நம்ம குட்மா மார்ச் 14 வந்துட்டு பை டே. நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம். பை பத்தி மேக்ஸ்ல ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம், பை டே. ஸோ பை டேவா தான் நம்மளுக்கு மார்ச் 14 செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம மார்ச் 14 நம்மளுக்கு என்ன டேனா இன்டர்நேஷனல் மேக்ஸ் டே. இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே, கணித தினம், சர்வதேச கணித தினம் தான் நம்மளுக்கு மார்ச் 14. இது அடிஷனல் பாயிண்ட். ஓகே, அடுத்தது சயின்ஸ் டே.
ஸோ நேஷனல் சயின்ஸ் டே நம்ம வந்துட்டு எப்போ செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் சயின்ஸ் டே எப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம்? ஈஸி தான். நிறைய இடத்துல வந்து சயின்ஸ் டேவை பத்தி படிச்சிருப்போம். இன்வென்ஷன் அதிகமா பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் டேவ வந்துட்டு முன்னிட்டு அதுக்கு ப்ரோகிராம்ஸ்லாம் நடத்தியிருப்பாங்க. ரீசென்ட்டா நிறைய படிச்சிருப்போம். போன மந்த்லயே பார்த்திருப்போம். சயின்ஸ் டேக்காக நிறைய ப்ரோகிராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு February 28. February 28 தான் நம்மளுக்கு நேஷனல் சயின்ஸ் டே. ஓகே. அடுத்தது எர்த் டே. ரொம்ப முக்கியமான நாள். எர்த் டே. இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எர்த் டே நம்மளுக்கு எப்போ? எர்த் டே நம்மளுக்கு எப்போ? எர்த் டே நம்மளுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏப்ரல் 22. ஏப்ரல் 22 தான் நம்மளுக்கு எர்த் டே. ஓகே. அடுத்தது டெக்னாலஜி டே. டெக்னாலஜி டே நம்மளுக்கு எப்போ? டெக்னாலஜி டே நம்மளுக்கு மே 11. ஸோ இந்த மாதிரி டேஸா பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே நார்மலா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் டே எப்போ? இல்லைன்னா வந்துட்டு பர்த்டே, ஸ்பாரோ டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கேட்டிருப்பாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ்ல நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ அட் பிரசன்ட்ல வந்து தெர்மல் பவர் ப்ராஜெக்டை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த பவர் பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பேர் என்ன? எந்த இடத்துல வந்துட்டு பண்ணியிருக்காங்க? தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ 4 ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெய்வேலி. ஸோ நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனும் உத்தன்குடி. அதுக்கப்புறம் வந்துட்டு தூத்துக்குடி தான் வந்து டூட்டுக்குரின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறமா மீட்டூர் எல்லாமே சொல்லுவோம். ஸோ மீட்டூர். ஓகே. தமிழ்ல மேட்டூர் சொல்லுவோம், இங்கிலீஷ்ல மீட்டூர். ஸோ இந்த 4 பிளான்ட்ல எது? ஸோ தமிழ்நாட்டுல அட் பிரசன்ட்ல இப்போ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க? ஓகே. நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு உத்தன்குடி தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ இங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி. கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. ஓகே. தூத்துக்குடி கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுத்தாச்சு. உத்தன்குடி தெர்மல் பவர் பிளான்ட் தூத்துக்குடியில இருக்கு. இங்க கொஸ்டின்லேயே இருக்கு பாருங்க. அடுத்தது நெய்வேலி எங்க இருக்கு? நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட் வந்துட்டு நம்மளுக்கு எங்க இருக்கு? சொல்லுங்க. நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட் நம்மளுக்கு எங்க இருக்கு? கூடலூர். ஓகே. நெய்வேலி வந்துட்டு நம்மளுக்கு கூடலூர்ல இருக்கு. டூட்டுக்குடி சேம் ஆஸ் தூத்துக்குடியில தான் இருக்கு. அப்புறமா மீட்டூர். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சேலம்ல இருக்கு. சேலம்ல இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? இது வந்துட்டு நம்மளுக்கு ஜியோகிராஃபி ரிலேட்டட்ல கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஜியோகிராஃபி ரிலேட்டட்ல இதை கேட்க நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் ஜியோகிராஃபி ரிலேட்டட்ல கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டேம்ஸ், அப்புறமா வந்து டேம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸ், தெர்மல் எனர்ஜி இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜியோகிராஃபில படிப்போம். ஸோ இந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸை கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 4 பவர் பிளான்ட் கொடுத்துட்டு அதோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கொஸ்டின் வந்துட்டு 4 பவர் பிளான்ட் கொடுத்துருவாங்க. அதோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்பாங்க. ஓகே. டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த இப்போ பவர் பிளான்ட் தெரியுது. அதோட டிஸ்ட்ரிக்ட் நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாதா? நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். ஸோ அதோட டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம சேர்த்து படிக்கணும். இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்மே படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸாம்ல வந்துட்டு ஈஸியா இதெல்லாம் நம்ம ஸ்கோரிங் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை யார் லான்ச் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாலின் லான்ச் பண்ணிருப்பார். ஓகே. ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டை யார் லான்ச் பண்ணிருப்பா அப்படின்னா ஸ்டாலின் லான்ச் பண்ணிருப்பார். இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டாலின் லான்ச் பண்ணிருப்பாரு. ஸோ எதுக்காக லான்ச் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் எலக்ட்ரிசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக லான்ச் பண்ணிருப்பார். தெர்மல் எலக்ட்ரிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண லான்ச் பண்ணிருப்பாரு. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு பவர் மெகாவாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 660 2 டைம்ஸ் ஆஃப் 660 மெகாவாட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் மூலயமா இந்த
உத்தன்குடி தெர்மல் பவர் பிளான்ட் மூலியமா இவ்ளோ நம்மளால வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அவைல் பண்ணிக்க முடியும், நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, 2 டைம்ஸ் ஆஃப் 660 மெகாவாட்ஸ். ஓகே, இது எந்த நிறுவனம் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டான்ஜென்கோ. ஓகே, டான்ஜென்கோ. இந்த நிறுவனம் மூலியமா என்ன பண்ணிருக்காங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் அப்படின்னா தமிழ்நாடு ஜெனரேட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே, தமிழ்நாடு ஜெனரேட்டர் அண்ட் distribution cooperation. ஓகே, டான்ஜென்கோ. ஓகே, இவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இதை இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்காங்க. இது மூலியமா வந்துட்டு இந்த தெர்மல் ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ எலக்ட்ரிசிட்டியுமே நம்மளால அவைல் பண்ண முடியுது. ஸோ இது மூலியமா என்ன, நம்மள எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்மளால ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல எடுத்துக்கோங்க. ஓகே, தஞ்சாவூர் எடுத்துக்கலாம். தஞ்சாவூர்ல மேஜரான சிட்டிஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நல்லா இருக்கும். ஸோ உள்ள வில்லேஜஸ் சைட்ல போய் பார்த்தோம்னா வந்துட்டு அங்கே எலக்ட்ரிசிட்டி லோ வோல்டேஜ்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது லோ வோல்டேஜ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம மாற்றணும். எல்லா பீப்புள்ஸ்க்கும் காமனா எல்லா ரிசோர்ஸுமே கிடைக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி பவர் பிளான்ஸை வந்துட்டு லான்ச் பண்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, எந்த ஏர்லைன், ஓகே, விச் ஏர்லைன் என்ன பண்ணிருக்காங்க, ஃபியூல் சர்சார்ஜ் பண்ணிருக்காங்க. டிக்கெட்ஸ்ல வந்துட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூலோட குறைபாட்டினால டிக்கெட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எந்த வந்து நிறுவனம் இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ 4 விமான நிறுவனங்களை இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட், அம்மா இண்டிகோ, ஏர் இந்தியா, அம்மா ஆக்ஷா ஏர், அதுக்குமா விஸ்தரா, அதுக்குமா கோ ஃபர்ஸ்ட். ஸோ இதுல 4 நிறுவனத்துல யார் இன்க்ரீஸ் பண்ணிருக்கா அந்த டிக்கெட்டோட சார்ஜை? யாரு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகோ, ஏர் இந்தியா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த டிக்கெட்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னு போல, ஈரான் யுஎஸ்ஏ வார்னால என்ன பண்ணிருக்காங்க, ஃபியூலோட குறைபாட்டினால டிக்கெட் சார்ஜை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இப்போ வந்துட்டு இந்தியா வந்து என்ன பண்றாங்க, இப்போ விமென்ஸ்க்காக ஒரு கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ எந்த செக்டாருக்கான விமென்ஸ் அப்படின் போது நிறைய செக்டார்ஸ் வருவாங்க. எந்த செக்டார் கீழே இந்த கான்ஃபரன்ஸை லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் விமனோட பார்ட்டிசிபேஷனுக்கு எந்த செக்டாருக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி செக்டர்ஸ் விமனுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம். ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாய பெண்களுக்காகவா, இல்ல பேங்கிங் செக்டர் வங்கியில வேலை செய்யற பெண்களுக்காகவா, அப்படின்னா ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருக்காங்க பாத்தீங்களா அந்த பெண்களுக்காகவா, யாருக்காக வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை ஹாஸ்ட் பண்றாங்க, யாருக்காக நடத்துறாங்க? யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம். ஸோ விவசாயத்துல இருக்க பெண்களுக்காக இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை அட் பிரசன்ட் இந்தியா வந்துட்டு ஹாஸ்ட் பண்றாங்க, நடத்துறாங்க. ஓகே, அடுத்தது ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், வெடிகுண்டு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ அட் பிரசன்ட்ல வந்துட்டு
ட்ரோன்ஸ் டார்கெட்டிங் யூஎஸ் மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ். எந்த கண்ட்ரி வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணி போருக்காக எந்த கண்ட்ரி இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல. ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. தமிழ்லயுமே பாருங்க. ஸோ அமெரிக்காவை தாக்குறதுக்காக எந்த கண்ட்ரி ட்ரோன்ஸ் ரெடி பண்றாங்க? ஸோ 4 ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈராக்கா, ஈரானா, சிரியாவா, இஸ்ரேலா. ஸோ ஆப்ஷனே நம்மளுக்கு தெரியும் ஈரான். ஸோ ஈரான் தான் என்ன பண்றாங்க, இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதலுக்காக. ஓகே. ஆஸ்கர் 2026 செர்மனி எங்க நடக்க போகுது? ஆஸ்கர் அவார்ட் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்டிங்க்கு நிறைய பேர் ஆஸ்கர் அவார்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்கர் 2026 செர்மனி வந்துட்டு எங்க நடக்க போகுது? இதெல்லாம் நம்மளுக்கு இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஆஸ்கர் அவார்ட் இதெல்லாமே இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்கர் அவார்ட் செர்மனி வந்துட்டு எங்க நடக்க போகுது? எந்த பிளேஸ்ல நம்மளுக்கு நடக்க போகுது? ஸோ 4 ஆப்ஷன் பாருங்க. நியூயார்க்கா, லண்டனா, லாஸ் ஏஞ்சல்ஸா, பாரிஸா. ஸோ எந்த ஏரியால நம்மளுக்கு ஆஸ்கர் 2026 செர்மனி நடக்க போகுது? ஓகே, எந்த ஏரியா அப்படின்னு எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் நம்மளுக்கு நடக்க போகுது. சரி, ஓகே. கன்சியூமர் ரைட்ஸ் டே. ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணோம்னா இன்னைக்கு தான் மார்ச் 15 தான் நம்மளுக்கு கன்சியூமர் ரைட்ஸ் டே. ஃபர்ஸ்ட் இந்த கன்சியூமர் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். கன்சியூமர் அப்படின்னா ஒரு பொருளை கடையில இருந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? இப்போ ஒரு ஷாப் இருக்கு. இங்க போயிட்டு ஒரு கஸ்டமர் என்ன பண்றான்னா ஒரு பொருளை வாங்குறான். ஒரு ஷாப்பை நம்பி ஒருத்த வந்து ஒரு பொருளை வாங்குறான் பாத்தீங்களா? அவன் தான் கன்சியூமர் இந்த இடத்துல. இவன் தான் கன்சியூமர். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு மார்ச் 15 நம்ம கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த நம்மளுக்கு கன்சியூமர் அப்படின்போது நிறைய கன்ஃபியூஷன் வரும். இவங்களுக்காக எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்? கன்சியூமருக்காக நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணோம்? இவங்களை ஏன் வந்துட்டு இவ்வளவு அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பாக்குறாங்க. நுகர்வோர், நம்ம தமிழ்ல வந்துட்டு கன்சியூமரை நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுகர்வோருக்கு வந்துட்டு இந்த பொருள் விற்கிறான் பாத்தீங்களா? இவன் வந்துட்டு ஏமாத்தி இந்த என்ன பொருளை வேணா மக்கள் கிட்ட விற்க முடியும். சோ அப்ப இந்த மக்களுக்கான ஒரு அவேர்னஸ் தேவை. சோ இவன் தப்பான பொருளை வித்தாலும் சரி, அந்த பொருள் பயனே இல்லாத பொருளை வித்தாலுமே இந்த மக்கள் வாங்குறான், இந்த கஸ்டமர் போய் வாங்குறான் அப்படின்னும் போது இவனுக்கு வந்துட்டு இந்த சைடுல வந்துட்டு ஃபுல்லா பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பொருளை வித்ததுக்கு அப்புறம் அந்த ஷாப் கீப்பர்ஸ்க்கோ சரி, அந்த விக்கிறான் பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது கன்சியூமர், நுகர்வோர். அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பொருளை வாங்கி அது எனக்கு பயன் இல்ல, இல்ல தேவையற்ற பொருளை அவன் என்கிட்ட வித்துட்டான் அப்படின்னும் போது நான் போய் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகே, கோர்ட்ல போயிட்டு நான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த பொருள் வந்துட்டு நியாயமான பொருள் இல்ல. இந்த பொருள் இவ்ளோ ஃபால்ட் இருக்கு. இந்த பொருளை வந்துட்டு இந்த கடைக்காரன் எனக்கு ஏமாத்தி வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சியூமர் என்ன பண்ணலாம்னா போய் கேஸ் போடலாம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு கன்சியூமர். ஸோ இது நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1986. ஸோ 1986ல எது கீழெல்லாம் வந்துட்டு நம்மளால கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ரிவைஸ்டு டேட்டை 2019ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இது கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துட்டு 2019ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ யாருக்காக இந்த கன்சியூமர் ரைட்ஸ் டே எப்பத்துலேருந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 15 செலிப்ரேட் பண்றோம். எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்னா ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். ஸோ நுகர்வோர் இருக்காங்க பாத்தீங்களா, பொருட்களை வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான அவேர்னஸை இங்க கிரியேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஃபேர் ட்ரேட், சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். இப்போ அந்த அவன் கேள்வி கேட்பான் அப்படின் போது மட்டும் அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவான்னா, நியாயமான வந்து பொருளை வந்து விற்பான். அப்படி இல்லைன்னா வந்து தேவையற்ற இல்லைன்னா வந்துட்டு பயனற்ற பொருளை தான் வந்துட்டு அந்த கடைக்காரன் விற்பான். ஸோ அதனால வந்துட்டு இங்க வந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு இங்க ப்ரொடெக்ட் ஆகுறான். ஸோ அவன் பணத்தை கொடுத்து வாங்கி வேஸ்டா போகாம அவனோட பொருளோட நியாயத்தை பத்தி அவன் இந்த இடத்துல கேட்கிறான். ஓகே, இதோட பேக்ரவுண்ட். ஸோ இதை பத்தி நம்மளுக்கு யார் சொல்லியிருப்பாருன்னா கெண்டி அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஜான் இ கெண்டி அப்படின்றவர் வந்துட்டு கன்சியூமரை பத்தி பேசியிருப்பாரு. எப்போ அப்படின்னா வந்துட்டு மார்ச் 15 அப்போ பேசியிருப்பாரு. ஸோ அதனாலதான் நம்ம மார்ச் 15 என்ன சொல்றோம், கன்சியூமர் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம். கன்சியூமர் ரைட்ஸ் டே சொல்லிட்டு மார்ச் 15 நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ 4 பேசிக் ரைட்ஸ் சொல்லியிருப்பாரு. ஒருத்தன் ஒரு பொருளை வாங்குறான் அப்படின் போது அவனுக்கு 4 ரைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு இல்ல அப்படின் போது அவன் போய் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு சேஃப்டி. ஸோ அந்த பொருள் வந்துட்டு பாதுகாப்பான பொருளா,
ஸோ அந்த பொருள் வாங்குறது மூலமா எனக்கு பயன் இருக்கா? ரைட் டு சேஃப்டி, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஒரு பொருளோட இன்ஃபர்மேஷன் அத பத்தி தகவலே தெரியாம விப்பாங்க. நம்மளே நெறைய பார்த்திருப்போம். ஸோ அந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகும்னே தெரியாது. ஆஃபர் போடுறாங்க நெறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த பொருளோட இன்ஃபர்மேஷன் அதோட தகவலே தெரியாம வாங்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி வாங்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்க போறோம்னா, அது நல்ல பொருளா பார்க்கணும். அந்த பொருளோட தகவல நான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு ரைட் டு சூஸ். ரைட் டு சூஸ். இப்போ ஒரே பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் இருக்கு. ஓகே. பைசைக்கிள் இருக்கு. ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ இந்த பைசைக்கிளே வந்துட்டு எனக்கு நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். ஸோ பிரைஸ் ரேஞ்சிங்லயும் சரி, டைப்ஸ்லயும் சரி எனக்கு நெறைய டைப்ஸ் இருக்கும், வெரைட்டீஸ் இருக்கும். எனக்கு என்ன தேவை அப்படின்றது இங்க நான் தான் டிசைட் பண்ணணும். அப்ப ரைட் டூ சூஸ் அதுவுமே என் கையில தான் இருக்கு. நான் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்ற ரைட்மே வந்துட்டு என்கிட்ட தான் இருக்கு. மத்தவங்க சொல்றாங்க, இந்த கடைக்காரன் சொல்றான் அப்படின்றதுக்காக அவன் சொல்றத கேட்டு நம்ம வாங்கக்கூடாது. அதுக்கப்புறமா ரைட் டூ ஹர்ட். ஓகே. கேட்கப்பட வேண்டிய உரிமை. ஸோ கேட்கப்பட வேண்டிய உரிமைனா, உனக்கு அந்த பொருள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நீ கேட்கணும். அப்ப அந்த ஷாப்கீப்பர் வந்து அந்த இடத்துல சொல்லுவான். ஓகே. இதுதான் ரைட் டூ ஹர்ட். ஸோ இந்த 4 ரைட்ஸ். இந்த 4 ரைட்ஸ வந்துட்டு கெண்டி வந்துட்டு ஜான் எஃப் கெண்டி என்ன சொல்லியிருப்பார்ன்னா, இந்த ரைட்ஸ பத்தி சொல்லியிருப்பார். 1962 மார்ச் 15. ஸோ அந்த டேவ தான் நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம்? கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகே. அடுத்தது தமிழ்நாடு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு ஸ்கீம லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாருக்கான ஸ்கீம் அப்படின்றத பார்ப்போம். என்ன ஸ்கீம் அப்படின்றதுமே பார்ப்போம். ஸோ ஹியூமன் லைஃப் அண்ட் இம்ப்ரூவ் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். ஸோ அவசர மருத்துவ உதவி சேவை. இந்த ஸ்கீம் அவசரம் இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுறப்போ வந்துட்டு அவசர உதவி சேவை அப்படின்ற ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது கீழ இந்த ஸ்கீம் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்க 4 ஸ்கீம் இருக்கு. ஹம்மா ஹெல்த் ஸ்கீம். அதுக்கப்புறமா ஆருயிர் காப்போம். கலைஞர் ஹெல்த் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ஸ்கீம். ஸோ 4மே நம்மளுக்கு ஹெல்த் செக்டார்ல தான் வருது. 4மே வந்துட்டு சுகாதாரம், ஹெல்த் எல்லாமே வந்துட்டு இத பத்தி தான் சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு போது நம்மளுக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். ஓகே. அவசர மருத்துவ சேவை. இதன் கீழ வந்துட்டு எந்த ஸ்கீமால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அம்மா ஹெல்த் ஸ்கீம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு நார்மலா யூஸ் பண்ற ஸ்கீம். ஹெல்த் இது மூலியமா வந்துட்டு நம்ம உடம்பு சரியில்ல அப்படின்போது நம்ம போயிட்டு ஈஸியா ஃப்ரீயா வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது ஆருயிர் காப்போம். ஸோ ஆருயிர் காப்போம்ன்ற ஸ்கீம் தான் இது கீழ நம்மளுக்கு வரும். ஓகே. ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கீம் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சினாரியோ ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது. ஒருத்தர் உயிருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த டைம்ல வந்துட்டு காப்பாத்த யாருமே வரல. இப்போ இப்போ ஒரு பெர்சன் இருக்காரு. அவர் போய் காப்பாத்துறாரு. ஓகே. போயிட்டு ஜிஹெச்லயே போயிட்டு சேர்த்து விடுறாரு. ஜிஹெச்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே போய் சேர்த்து விட்டாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டோனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு 2 டேஸ் 48 மணி நேரம் ஹார்ஸ் 2 ஹார்ஸ்க்கு அவருக்கு என்ன சர்ஜரி பண்ணணுமோ, இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகுமோ எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஸோ மொத்தமே கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஆக்சிடென்ட் கேஸஸ்க்கு. எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆனாலுமே கவர்மெண்ட்டே 48 ஹார்ஸ்க்கு பார்த்துப்பாங்க. ஓகே. இது வந்துட்டு நம்மளுக்கு 2 லேக்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அட் பிரசன்ட் ஸ்டார்டிங் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப நம்மளுக்கு 1 லேக் சொல்லியிருப்பாங்க. 1,00,000 வரைக்கும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். இந்த மாதிரி ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல எமர்ஜென்சில இருக்கவங்களுக்கு வந்துட்டு 1 ஆர் 2 டேஸோட எக்ஸ்பென்சஸ கவர்மெண்ட் பார்த்துக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 லேக் சொல்லியிருப்பாங்க. லேட்டர் நம்மளுக்கு 2 லேக்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. 2 லேக்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ பார்த்துக்கும். இதே வந்துட்டு இந்த பெர்சன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போய் அட்மிட் பண்ணோம்னா, ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்க? பில் பே பண்ண சொல்லுவாங்க. ஓகே. பில் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்துட்டு ஆருயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்த எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே. அடுத்தது பிஒய்க்யூ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியம் வந்து பிஒய்க்யூ. பிஒய்க்யூ பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பிஒய்க்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பென்ஷன் ஸ்கீம். யாருக்கான பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம். ஸோ எந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் ரூ. 1000 தராங்க. ஸோ அதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே. பென்ஷன் ஸ்கீம் ஃபார் district transgender who are above years as
been implemented in Tamil Nadu where rupees 1000 is paid as a monthly pension. ஸோ யாருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் தராங்க டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கு. ஸோ எந்த வயதினத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா 39 கிடையாது, 50 கிடையாது, 60ம் கிடையாது, 40. ஸோ அவங்களுக்கு 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணாங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட்டே உங்களுக்கு டிபிடி அக்கௌண்ட் மூலியமா ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மந்த்லி 1000 rupees. ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாய் கேர் நெல்லை. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தாய் கேர் நெல்லை. தாய் கேர் நெல்லையோட மெயின் ஆப்ஜெக்டிவ் தமிழ்ல அப்படின்ற தாய் பராமரிப்பு நெல்லை. ஸோ இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை ரீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டு இம்ப்ரூவ் த மதர் அண்ட் சைல்ட் கேர் யூனிட் ஆஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ மருத்துவமனையை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டு எராடிகேட் த சைல்ட் மேரேஜ், குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா வந்துட்டு டு இம்ப்ரூவ் த கேர்ள் சைல்ட் ஹெல்த், கேர்ள் சைல்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன, டு அச்சீவ் 0 மேட்டர்னல் டெத்ஸ். ஸோ மகப்பேறு இருப்பாங்க பார்த்தீங்க, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இறப்பை 0 வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தாய் கேர் நெல்லை அப்படின்றது யாரோட ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கீம். ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து குழந்தை பிறக்கிறப்போ அவங்க இறந்துருவாங்க. மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் முன்னாடி கம்பேர் பண்றதோட 2001லாம் வந்துட்டு நம்மளுக்கு டெத் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது, எம்எம்ஆரோட டெத் ரேட்ஸ். ஆனா அட் பிரசன்ட் நம்மளுக்கு 2026ல டெத் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, எம்எம்ஆரோட டெத் ரேட்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கீம் மூலியமா. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா வந்துட்டு எமர்ஜென்சி எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நீங்க வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்ஷூர் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அங்கே இருக்க நர்ஸோ சரி டாக்டரோ சரி நீங்க செக்அப்க்கு வரலன்னா கூட கேட்பாங்க. அதுக்குமா ப்ராப்பர் வந்துட்டு ஹெல்த் அட்வைஸ் எல்லாமே தருவாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தாய் கேர் நெல்லை அப்படின்ற ஸ்கீம். ஓகே. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2022ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, அடுத்த PYQ பார்க்கலாம். ஸோ which of the following statements are true about Atika Dau Avinasi scheme project? ஸோ இந்த ப்ராஜெக்டோட எந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுல கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரியும். ஸோ சர்ப்ளஸ் வாட்டர் ஃப்ரம் ரிவர் பவானி வில் ட்ரான் அண்ட் யூட்டிலைஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். பவானிலேருந்து வர தண்ணியை வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 2 நம்மளுக்கு. ஆப்ஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு பிரைமரி பர்பஸ். ஸோ பிரைமரினா வந்துட்டு ஆரம்ப தேவையான ஆரம்ப நிலை இருக்கும் பார்த்தீங்களா, நார்மலா நம்ம குடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு உணவு சமைக்கிறதுக்கு, இதுதான் நம்மளுக்கு பிரைமரி பர்பஸ். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது நம்மளுக்கு கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அந்த ரிவர் இருக்கு பார்த்தீங்களா, ஆறு, பவானி ஆறுல இருந்தா இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு பயன்படுத்தல, இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு இதை வந்து பயன்படுத்தாம யாருக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊர் மக்களுக்காக, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 3 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, இந்த திட்டம் வந்துட்டு நம்மளுக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு 2024. ஓகே, அடுத்தது இன்னைக்கான ஆர்டிக்கல். ஸோ இன்னைக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத பார்ப்போம். 22ல இருந்து 26 டெய்லியும் நம்ம 5 ஆர்டிக்கல் பார்ப்போம். இன்னைக்கான 5 ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் 22. ஸோ ஆர்டிக்கல் 22 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அரெஸ்ட்டை பத்தி பேசுது. ஒரு பர்சனை நான் போய் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது அவங்க கிட்ட நான் எதுக்கு அரெஸ்ட் பண்றேன் அப்படின்றத நான் சொல்லணும். அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணவனா நான் 24 மணி நேரத்துல கோர்ட்ல வந்துட்டு ஒப்படைக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டிகல் 22 சொல்லுது. இது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த பர்சன் இருக்கான், அந்த நபர் இருக்காருன்னு போது அவருக்கு பிடிச்ச வக்கீல வந்துட்டு அவர் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம்.
கவர்மெண்ட் சொல்ற வக்கீல தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. அவனுக்கு யார் தேவையோ அந்த வக்கீல வந்துட்டு அவன் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதான் நம்மளுக்கு ஆர்டிகல் 22 நம்மளுக்கு சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 23. ஸோ ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது? ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். ஸோ ஒருத்தர் வந்துட்டு துன்புறுத்தி ஒரு வேலைய செய்ய வைக்கிறது தான் நம்மளுக்கு ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாரி வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன கடத்துறது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 22 சொல்லுது. எந்த ஒரு பெர்சனையுமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவன்கிட்ட வேலைய வாங்கக்கூடாது. அடுத்தது ஆர்டிகல் 24. ஸோ ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னா, சைல்ட் எம்ப்ளாய்மென்ட்ட கம்மி பண்ண சொல்லுது. ஸோ வந்துட்டு 14 வயசு இருக்காங்க பார்த்தீங்களா? அது கீழ 14 வயசு கீழ இருக்க பசங்க வந்துட்டு நெறைய வேலைகள செய்யக்கூடாது. இண்டஸ்ட்ரியல் வொர்க்கா இருக்கட்டும், வேலையே செய்யக்கூடாது. 14 வயசு கீழ இருக்க எல்லாமே குழந்தைகள் தான். அவங்க வந்துட்டு வேலைக்கு போகக்கூடாது. ஸோ அந்த வேலைக்கு போற குழந்தைங்க போனா கூட அவங்கள தடுக்கணும். prohibits employment of children below 14 years. ஓகே. அடுத்தது ஆர்டிகல் 25. ஸோ ஆர்டிகல் 25 நம்மளுக்கு எத சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் ஃபாலோ எனி ரிலிஜன். எனக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். நீங்க யாரும் அதை கேட்கக்கூடாது. இப்போ நான் ஹிந்துவா இருக்கேன், நான் கிறிஸ்டினா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நான் புத்திசம ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னோட மதத்த வந்துட்டு நான் தான் சூஸ் பண்ணணும். மத்தவங்க வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதத்துக்கு நான் மாற மாட்டேன். ஸோ எந்த ரிலிஜன்னாலும் நான் தான் அத சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஆர்டிகல் 25 சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 26. ஆர்டிகல் நம்மளுக்கு 26 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஜனல் அஃபேர்ஸ். ஸோ இந்த இப்போ ஒரு மதம் இருக்கு. ஒரு மத அமைப்பு இருக்கு. அந்த அமைப்ப வந்து நான் சேர்றதோ, சேராதோ என்னோட விருப்பம். அந்த அமைப்ப பத்தி அந்த அமைப்புல நான் சேர்ந்தே ஆகணும்னு என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி எனக்கு புடிச்சிருந்தா அந்த அமைப்புல நான் சேர்ந்துக்கலாம். அந்த அமைப்புக்காக நான் என்ன வேணா செய்யலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆர்டிகல் 26 சொல்லுது. கிவ்ஸ் ரிலிஜியஸ் குரூப்ஸ் த ரைட் டு மேனேஜ் த ரிலிஜியனல் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்க தேவையா? நீங்க இப்போ வந்துட்டு கோவில்ல திருவிழா நடத்திக்கலாம். சர்ச்சில வந்துட்டு திருவிழா நடத்திக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ அதுல எதுவுமே கவர்ன்மெண்ட் தலையிடாது. இதுதான் நம்மளுக்கு ஆர்டிகல் 26. ஓகே. ஓகே. உங்களுக்கான கொஸ்டின் இன்னைக்கு ஆர்டிகல் 21A நம்மளுக்கு எத பத்தி சொல்லுது அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டிகல் 21A. ஓகே. ஆர்டிகல் 21A நம்மளுக்கு எத பத்தி சொல்லுது அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. சோ இதோட நாளைக்கான இதோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் முடிஞ்சது. இதோட நாளைக்கு பார்ப்போம். தேங்க் யூ.